ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் டேங்ஸா வந்துட்டு அவங்க அம்மா ஃபோட்டோ வச்சுட்டு அழுதுட்டு இருக்கா. ஆக்சுவலி அவங்க அம்மா இறந்து போயிருந்திருப்பாங்க போல். நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரெஸ் வச்சுட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா விரட்டி விட்டுருக்காங்க. அதனால அவங்க அம்மா இறந்து போயிருந்திருக்காங்க. அந்த மிஸ்ட்ரெஸ்க்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களோட பேர் டாங்ஸி. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எப்படியாச்சும் அந்த மிஸ்ட்ரெஸையும் அந்த பொண்ணையும் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அவங்க அப்பாவுக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்காது போல். அவர் நம்ம ஹீரோயினை தான் திட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறா. பார்த்தா அங்கே ஃபூச்சேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க. அவன் ஃபூ ஃபேமிலியோட ஒரு பையன் போல். ஸோ நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் சேர்த்து கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூச்சேங்கை கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சொல்கிறா, எனக்கு நைட் பிளைண்ட்னஸ் இருக்குது, எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்பவே கண்ணு தெரியாமல் போயிடும். இப்போவே எனக்கு கொஞ்சம் பிளராக தான் தெரிஞ்சிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு கார்டியாக் டிசீஸும் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்து விட்டுட்டு போக மாட்டேங்கிறா. பரவாயில்ல, உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, அவன் வந்து ரெட் கலரில் ஒரு கிளாத் மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பான் போல். அதை பத்திரமா வைக்க சொல்லிட்டு அதை நம்ம ஹீரோ மிஸ் பண்ணிட்டான். அதை நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்ன உடனே அவள் வெயிட் பண்ணி நான் உனக்காக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோனோட செஸ்ட்டில் வந்து ஒரு மார்க் இருக்குது, அதை மட்டும் நம்ம ஹீரோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிறான். பட் ஹீரோயினோட ஃபேஸில் அவனுக்கு ஞாபகமே இல்லை. அங்கே பார்த்து நம்ம ஹீரோயின் அதை எடுக்க போனால் அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் காட்டுறாங்க, அப்படியே கட் பண்ணி 5 years லேட்டர் இப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு சைனாலே ஒரு லீடிங் கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கான், ஹுவாங் கம்பெனிக்கு. இங்கே காட்டுறாங்க நம்ம டாங்ஸி இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பா போல். அவள் வயலின் நல்லா வாசிப்பா. நான் வந்து வாசித்துட்டு இருக்கா. அங்கே யாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கா, அவனை தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு டாங்ஸாவுக்காக பேசியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம ஹீரோயினை தான் அந்த வீட்டில் மதிக்க மாட்டேங்கிறாங்கல்ல. ஸோ டாங்ஸிக்கு அதை அப்படியே மாற்றிடுறாங்க. நம்ம ஹீரோயின் யோசித்து பார்க்குறா, ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுமே நல்லா தான் இது வாசித்துட்டு இருந்திருப்பா போல் வயலின்லாம். ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஹீரோயின் காப்பாற்ற போனால் அவள் கையில் கத்தி வச்சு குத்தி இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அவள் கை வந்து அவ்வளவா அதை ஒர்க் பண்ணாத போல். அங்கே யாங் தான் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருக்கா. அவள் சொல்கிறா, என் லைஃப் எப்படி மாறி போகிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது அந்த பார்ட்டிக்கு வந்து ஃபூச்செங்கும் வந்திருப்பான் போல். நம்ம ஹீரோயினை வேணும்னே அவள் தப்பாக வந்து போர்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ட்ரிங்கில் வந்து அவள் ட்ரக்கு கலந்துடுறா. ஆக்சுவலி யாங்க்கும் டாங்ஸிக்கும் அவ்வளோவா பிடிச்சிக்காது. பட் இருந்தாலும் ஃபேமிலி சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க சேர்ந்துருக்க மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. அந்த யாங்க்கு வந்து டாங்ஸாவை தான் ரொம்ப பிடிக்கும் போல். அங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ரூம்குள்ளே கிடக்கா. நம்ம ஹீரோ அங்கே போயிடுறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் பிஹேவ் பண்ண உடனே நம்ம ஹீரோவும் அவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. பார்த்தா வேணும்னே அந்த டாக்ஸியோட ஆள் இருப்பாள்ல, அவன் வந்து சொல்கிறான், அந்த ரூம்குள்ளே ½ ஒருத்தவங்க இருக்காங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிலன்னு சொன்ன உடனே அவள் சொல்கிறான், அந்த ரூம்குள்ளே தான் டாக்ஸோ போனா அப்படின்னு சொன்ன உடனே அந்த யாங்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ வேமா அவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டா போல். அவன் வந்துட்டு டாங்ஸி நினச்சிருப்பான் போல். ஆக்சுவலி அவன் என்ன நினச்சிருக்கானா, அப்போ காப்பாற்றின பொண்ணு டாங்ஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு டாங்ஸியோட பேரை கேட்டோன்னே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அங்கே யாங்கும் நம்ம டாங்ஸியும் வந்து பார்த்துடுறாங்க. டாங்ஸிக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, ஏன்னா ஃபூச்செங் வந்துட்டு அவள் கரெக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஐடியா வச்சுருந்துருப்பா போல். நம்ம ஹீரோயின் அங்கேருந்து எழுந்திரிச்சு போகிறா. ஸோ பெட்ஷீட்டில் பார்த்தா பிளட்டாக இருக்குது. அப்போது நம்ம யாங் கேட்குறா, இது வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் டைம் தானே, அப்போ நீ ஃபூச்செங் வந்து கண்டிப்பாக நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோ, அவளுக்கே அது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, நான் எதுக்கு அவளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், எனக்குலாம் அது தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் வந்து காரில் உட்காந்து அந்த கிளாத் இருக்கும்ல ரெட் கலரில், அதை வச்சுட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. அவன் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கா. அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க போல். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த கிளாத்தை வந்து நம்ம டாங்ஸி கிட்ட கொடுத்துட்டு அதை வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கா. இந்த மாதிரி அவள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கதாகவும் சொல்லியிருக்கா. ஆனால் இவன் வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவன் ரொம்ப அழகாக இருக்கா, ரொம்ப பணக்காரன் வேற அப்படின்னு சொல்லி அவள் தான் காப்பாற்றுறதா போய் சொல்லிடுறா. அதையும் நம்ம ஹீரோ நம்பிடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் கூட அவனுக்குலாம் நன்றி கடனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காரை வச்சு ஏற்றுற மாதிரி பக்கத்தில் போயிடுறா. நம்ம ஹீரோ, யார் அது கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் கார் ட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் வெளியில் வந்துட்டு, ஐயோ சாரிங்க, நான் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன்னா அதனால தான் இந்த மாதிரி நான் ட்ரைவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோனோட அப்பா வந்து ஹீரோ போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காரு. என் குடும்ப மானத்தவே நீ வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே பேசாமல் அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அப்போ மெய்ட் வந்து சொல்கிறாங்க,
டேங்ஸோவை பார்க்க ஃபூச்சேங் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயினும் பார்க்கறதுக்காக போயிடுறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ அவளுக்கு உடம்புல அடி விழுந்திருக்கிறதெல்லாம் பார்க்குறா. அதுக்கப்புறம் அவகிட்ட பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்கிறா இப்போ நீ ஏன் முன்னாடி இதை போடு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் நான் தான் போட்டுட்டேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அவள் செஸ்ல இருக்க அந்த மார்க்கை பார்க்குறான். ஆனால் அதை பற்றி எதுவுமே கேட்டுக்கலாம். அப்போ அவன் வந்து கேட்குறான் அந்த கிளாத்தை நீ என்ன பண்ண இப்போ வந்து அது உன்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீ என்ன பண்ண நான் டேங்ஸை கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அது இப்போ தான் டஸ்ட்பினில் போட்டேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ போய் தேடி பார்த்தா அதுக்குள்ளே எதுவும் இல்லை. பார்த்தா நம்ம ஹீரோயின் கையில் தான் வச்சுட்டு இருந்திருப்பா போல். அங்கே டேங்ஸி வந்துடுறா. அவள் ஃபூச்சேங் நீ எதுக்கு டேங்ஸோ கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறான். அவள் நம்ம ஹீரோ கிட்ட அந்த கிளாத்தையும் கொடுத்துட்டு நான் தான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோ அதனால தான் அவளை நம்பியிருப்பான் போல். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகிட்டு இருக்கு. ஏன்னா ஃபூச்சேங் வந்துட்டு அவளை தானே லவ் பண்ணிட்டு இருக்கானோ. ஆனால் இப்போ அவன் டாங்ஸியெல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கான். அதனால தான் நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட பாட்டி வந்து ஃபூச்சேங்கை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க நீ வந்து டாங்ஸோ மேரேஜ் பண்ணிக்கணும் நீ அவள் கூட இந்த மாதிரிலாம் இருந்திருக்கேலப்பா அப்போது நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறேன் அவங்களுக்கே அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் வேணும்னா அவங்களுக்கு பணம் தந்துடுறேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்து கெத்தாக உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நைட்டில் பார்த்தா கிளப்பில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து ஒரு 10 மேல் மாடலை ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்கள வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூட இருக்க சொல்லியிருக்கா ட்ரிங்க் பண்ணுறதுக்கு. அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவனுக்கு இவன் இந்த மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப டென்ஷன் ஆனவுடனே அவள் பணத்தை தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து அவங்க எல்லாத்தையும் போக சொல்லிடுறான். அப்புறம் நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் நான் இந்த மாதிரி இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவன் க்ளோஸாக வரும்போது ஓ திரும்ப நீ என்கிட்ட அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறியா அன்னைக்கு நீ டாங்ஸி நினச்சிட்டு தான் என் கூட இருந்த நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ உனக்கு நான் காம்பன்சேஷன் தரேன்னு சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப நீ அதை சொல்லி காட்டாத உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லும் போது அவள் எனக்கு பணம்லாம் பிரச்சனை கிடையாது எனக்கு வேற ஒன்று தான் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோவோட பாடியை டச் பண்ணும் போது நம்ம ஹீரோ நீ திரும்ப திரும்ப என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காத நான் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா என்ன உனக்கு திரும்ப நைட் பிளைட்னஸ் வரப்போதா திரும்பவுமே என்னை பார்த்துட்டு டாங்ஸின்னு சொல்ல போறியா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ கேட்குறா எனக்கு நைட் பிளைட்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னும் போது அவள் வேமாங்க லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு வெளியே ஓடி போயிடுறா. பார்த்தாங்க யாங்கூட தங்கச்சி வந்திருப்பா போல். அவளுக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அவள் நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயின் வந்து எப்படியாச்சும் கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மைக் இருக்குது அதை வச்சு அவள் வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ வேமா ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு வந்து அங்கே பார்த்தா எதிர்மாறாக இருக்குது. நம்ம ஹீரோயினை வந்து அவள் வந்து பிடிச்சி வைக்கல நம்ம ஹீரோயின் தான் அவளை பிடிச்சி வச்சு உட்காந்துருக்கா. அப்போது நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க யாங்கூட தங்கச்சி நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு அவன் கேட்குறான் என்னோட நைட் பிளைட்னஸ் பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்போ ஹீரோயின் சொல்கிறா அப்படிலாம் இல்லை நான் சும்மா நார்மலாக கேட்டேன் நான் வந்துட்டு எல்லாரும் இப்படி தான் கேட்பேன் அப்படின்னு போய் சொல்கிறேன். அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான் உன்னோட செஸ்ட்டில் எப்படி அந்த மார்க் வந்துச்சு அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் அப்படி தானே எல்லா செஸ்ட்டையும் பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க உடனே நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. அவன் கையை பிடிச்சிட்டு நான் கேட்குறதுக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ணுன்னு சொல்லும் போது அந்த கையில் கத்தி வெட்டு விழுந்துச்சுல அதை நம்ம ஹீரோ பார்த்ததும் கண்டுபிடிச்சிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக கை எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் என்னை முதல் நீ ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் போயிடுறா. நம்ம ஹீரோக்கு திரும்பவுமே அந்த ஹார்ட்டில் வலிக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோவோட ஆன்ட்டி இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறாங்க உனக்கு டாங்ஸியை தானே பிடிச்சிருக்கு அந்த டாங்ஸ் அவளாம் வேணாம் பிகாஸ் அவள் ரெப்புடேஷனே கெட்ட இருக்கு அவளை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்புறம் ஒன்று எல்லாருமே தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அதை பற்றி யோசித்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க அங்கே அந்த டாங்ஸி வந்துட்டு ஒரு ஷோ மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பா போல் வயலின் வாசிக்கிறதுக்காக. நம்ம ஹீரோயின் அதுக்கு போக வேண்டியது இருக்குது பிகாஸ் அங்கே ஹுவாங் கம்பெனியோட சிஇஓ கிட்ட அவள் ஒரு ஆர்ஃபனுக்கு வந்து ஃபண்டு வாங்க வேண்டியது இருக்குது. ஆனால் அந்த ஹுவாங் கம்பெனியோட சிஇஓ நம்ம ஹீரோ தான். இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அந்த பார்ட்டிக்கு போகிறதுக்கான இன்விடேஷன் நம்ம ஹீரோயின் கிட்டே இல்லை. ஸோ அவள் எப்படி போகிறதுன்னு யோசித்துட்டு இருக்கா. அந்த செக்ரட்டரி உள்ளே விட மாட்டேங்கிறாரு. நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அவன் சொல்கிறான் நான் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன் நான் வந்துட்டு இவளுக்கு என்னோட இன்விடேஷன் கார்டு கொடுக்குறேன் நீங்கள் உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே யாங்கோட தங்கச்சி வந்துடுறா. அவள் சொல்கிறா என்கிட்ட கூட இன்விடேஷன் கார்டு இருக்குது உனக்கு கூட அவள் கொடுக்கலன்னா அப்போ நீ எப்படிப்பட்டவன் பார்த்துக்கோ அப்படின்னு ஓவராக பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டுக்காமல் அந்த பார்ட்டிக்கும் போயிடுறா. அங்கே போயிட்டு ஹேங் கம்பெனியோட சிஇஓ யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுட்டே இருக்கா.
நம்ம ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியலை. நம்ம ஹீரோ அதுக்கு மேலே அவள் முன்னாடி வந்து அவன் ஒரு செக்ரட்டரி ஒரு சிஇஓக்கு அப்படின்னு தான் சொல்லி வச்சுருக்கான். அங்கே பார்த்தா ஒருத்தவன் வரான், நல்லா குண்டு குண்டுன்னு. அவனை பார்க்க கொஞ்சம் ஹை கிளாஸாக இருந்தோடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒருவேளை இவன் தான் ஹாங் கம்பெனியோட சிஇஓவாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் ஒரு உமனைசர் போல் அவன் வந்துட்டு அவள் சொல்கிற இந்த மாதிரி ஆர்ஃபனில் இருக்க சில்ட்ரன்ஸ்க்குலாம் நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, நீங்கள் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவன் வா உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். அவன் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயினும் ட்ரிங்க் பண்ண சொல்லி ஆஃபர் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் வந்து குடிக்க மாட்டேங்கிறா. பார்த்தா அவன் தப்பாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவள் சவுண்டு கொடுத்துட்டு இருக்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. நம்ம ஹீரோக்கு இந்த சவுண்ட் கேட்டோன்னே இந்த ரூமை நோக்கி போயிட்டு இருக்கான். ஸோ உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோ போட்டு அவனை கட்டி வச்சு அடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு என்னடா இவ ஒரு பொண்ணு தானா இவ அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கா. பார்த்தா அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட ஆன்ட்டி இருந்தாங்களா, அவங்க பையன்தான் போல. அந்த ஆன்ட்டி வந்து அவனை அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்குறான், நீ எதுக்கு அவன் கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொல்லும் போது இந்த மாதிரி ஆர்ஃபனுக்கு எனக்கு ஃபண்டு தேவைப்படுது, அதனால தான் நான் அவர்கிட்ட வாங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது அவன் வெளியில் போனதுக்கப்புறம் உனக்கு ஃபண்டு வேணும்னு சொன்னேன்ல, முதல் எனக்கு முட்டி போட்டு சாரி கேளு, அப்போ தான் நான் காசு தருவேன் அப்படின்னு அந்த குண்டை ஓவராக பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஆர்ஃபனுக்கு நிறையவே பண்ணுவா போல். ஸோ அதுக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு முட்டி போட போகிறா. பட் நம்ம ஹீரோ தானே அதுக்கு சிஇஓ. அவன் அங்கே வந்துடுறா. அதெல்லாம் வேண்டாம், நான் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிடுறான். அப்போ தான் ஹீரோயினுக்கு தெரிய வருது நம்ம ஹீரோ தான் சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்து அந்த டாக்ஸியோட ஃப்ரெண்ட் இருக்கா, வந்துட்டு இவனோட நெக்லஸை திருடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரா. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கா. பார்த்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. இந்த டாக்ஸி வந்து ஹீரோயினை ஒரு திருடின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ண பார்த்துருப்பா போல். அதனால அவள் ஃப்ரெண்டை என்ன பண்ணியிருக்கானா அவளோட ஒரு காஸ்ட்லியான நெக்லஸ் எடுத்து அவள் பேக்கில் போட்டு விட்டுருக்கா. ஹீரோயின் அதை நோட் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் டாக்ஸியோட பேக்லேயே போட்டு விட்டுறா. ஸோ இங்கே அவங்களாம் வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான்லாம் ஒன்றும் அந்த மாதிரி பண்ணல, எனக்கு திருடணுன்ற அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது அங்கே வந்துட்டு அவள் ஹீரோயின் வந்து அவள் பேக்கையும் செக் பண்ண விட மாட்டேங்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிறத பார்த்துருப்பான் போல். ஸோ அவன் டாக்ஸிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவான். ஸோ அதனால் நானும் இவன் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிறத பார்த்து நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு அவன் மேலே பார்த்தா டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோயின் பேக்கில் எதுவுமே இல்லை. அப்புறம் அவள் சொல்கிறா, என் பேக்கில் மட்டும் எதுக்கு, எல்லார் பேக்லையும் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து டாக்ஸியோட பேக்கில் தான் இருக்குது. அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, இது எப்படி சாத்தியமாகும், நான் தான் அவள் பேக்கில் போட்டேன், அது எப்படி இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஓ வாயிலே நீ உண்மை சொல்லிட்டியா அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்கவங்களாம் அவன் ஃப்ரெண்டை பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் உன் தங்கச்சி எப்படின்னு இப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவள் தப்பாக பேசிட்டு அவளை அடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் வீட்டை விட்டு வெளியில் போய் உட்காருன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ அங்கே டாக்ஸியை பார்க்கறதுக்காக வந்திருப்பான் போல். பட் ஹீரோயின் இந்த நிலமையில இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவன் யோசிக்கிறான், நான் டாக்ஸியை தானே பார்க்க வந்தேன், இவன் இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை உட்காந்துட்டு இருக்கும் போது மெய்ட்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு மெய்ட் சொல்கிறா, நான்லாம் இந்த நிலமையில இருந்தால் எப்போவோ இந்த வீட்டை விட்டு ஓடி இருப்பேன், இந்த வீட்டில் திரும்ப திரும்பலாம் நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோயின் அது எதுவுமே காதில் வாங்கிக்கல. அவள் வந்துட்டு இவங்களை ரிவெஞ்ச் எடுக்காமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயும் போயிடுறா. அங்கே பாட்டி கேட்குறாங்க, நீ நைட்டு ஃபுல்லாக எங்கே இருந்த அப்படின்னு சொல்லும் போது அந்த மிஸ்டர்ஸ் இருப்பாங்களா அவங்க சொல்கிறாங்க, இவ ஏதோ பையன் கூட தான் இருந்திருக்கா போல் அப்படின்னு. அப்போது ஹீரோயின் சும்மா இல்லாமல், ஆமாம் நான் நேற்று ஃபுல்லாக ஃபூஷன் கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே அங்கே அம்மாவுக்கும் மகளுக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கவ என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே வந்துட்டு அந்த டாக்ஸியோட அம்மா டாக்ஸி கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க, ஃபூச்சங் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய கம்பெனிக்கு செய்வோன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு, அவனை எப்படியாச்சும் உன் கைக்குள்ளே போட்டுக்கோ. நான் என்ன ஒரு ஐடியா சொல்கிறேன், உன்னோட பாட்டிக்கு நாளைக்கு பர்த்டே, கண்டிப்பாக ஃபூச்சங் வருவான், அவனுக்கு ட்ரக் கலந்த ட்ரிங்கை கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுங்க, அவள் எப்போனாலும் உன்னை மேரேஜ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த டாக்ஸி வந்துட்டு அவன் லவ்லாம் பண்ணல போல், காசுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு, ஓ அப்படியா, அப்போது இதில் நான் ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அங்கே அந்த பார்ட்டிக்கு பர்த்டே போல். ஸோ எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஃபூச்சேங்கும் அங்கே வந்துடுறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு உண்மைக்கே ஃபூச்சேங்கும் ஹீரோயினும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியணும்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி ஹீரோவை தனியாக இழுத்துட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேஸ் கொடுக்குறா. அப்போது நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ என்ன அது புதுசாக இருக்க மாதிரி வெக்கோலப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா அந்த யாங்கோ அவங்க தங்கச்சி வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஆக்சுவலி அவனும் நம்ம டாங்ஸாவும் லவ் பண்ணியிருந்திருப்பாங்க போல் முன்னாடி. ஸோ அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பாட்டிக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பான் போல். நம்ம ஹீரோயினும் கொண்டு போய் சேர்ந்து கொடுக்குறா. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, டாங்ஸா முதல் நீ யாராச்சும் மேரேஜ் பண்ணிக்கோ, யாங்கும் உனக்கு ஜோடி போட்டு நல்லா தான் இருக்கும், ஃபூச்செங்கும் நல்லா தான்
இருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் மெதுவாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே ரூமுக்கு போயிட்டு ஒரு கேமராவும் செட் பண்ணிட்டு வந்துடுறா. அதை நம்ம ஹீரோக்கு அந்த ட்ரக்கும் கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ வந்துட்டு ஸோ ஓகே நம்மளோட பிளான்லாம் கரெக்டாக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ரூமில் இருக்கும்போது அங்கே டாக்ஸி போயிட்டு அவளே ஆஃபர் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை கிஸ் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் தள்ளி விட்டுட்டு இருக்கா. இவன் அந்த வீடியோவை எல்லாருக்கும் சென்ட் பண்ணி விட்டுறா. அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அப்போது அங்கே யாங் வந்து டாக்ஸிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, டாக்ஸி ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு யாரும் இங்கே பாவம் கிடையாது, யாராச்சும் எங்களை பாவம் பார்த்தாங்களா, நான் இவங்களெல்லாம் பாவம் பார்க்கறதுக்கு, எல்லாருமே இங்கே கெட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அந்த யாங் வந்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்த கிஃப்ட்டையும் கீழே போட்டுட்டு நீயும் அதில் ஒன்று தான் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக ஆகிடுது. அவனுக்கு அப்போ தான் புரிய வருது அவன் டாக்ஸாவை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அவங்க அப்பாவுக்கு டென்ஷன் ஆகிடுது. என்னோட குடும்பமானமே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மிஸ்டர்ஸ் இருப்பாங்கள்ல அவரே திட்டிட்டு நம்ம டாக்ஸாவையும் திட்டிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு அந்த டாக்ஸியையும். இங்கே நம்ம ஹீரோ வெளியில் வந்தாரா. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அந்த கேமராவை எடுத்துகிட்டு வந்துடுறா. இதை நீ பார்த்த வேலை தானே அப்படின்னு கேட்கும் போது அவள் அங்கேருந்து ஓட போகிறா. பட் நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அங்கே ஹோட்டல் ரூம்குள்ளேயும் கூட்டிகிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் வந்து அதை தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் அங்கே லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ண சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கே டைமே ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட எதுவுமே சொல்லாமல் வேகமாக இறங்கி போயிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே யாங் இதை பார்த்துறான். அவன் கேட்குறான் நீ ஓகேவா தானே இருக்க அப்படின்னு சொல்லும் போது அவன் நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகவான்னு சொல்லும் போது இல்லை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டுறா. அங்கே யாங் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. அந்த ஃபூச்செங்கும் பார்த்துட்டு அவனுமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறான். அங்கே பார்த்த டாக்டர் வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு சொல்லிடுறாரு அவளுக்கு ஹை ஃபீவர் இருக்குது. அதுக்கப்புறம் அவளுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸும் நடந்திருக்கு. அதுக்கு அவளுக்கு நிறையவே அடிலாம் இருக்குது. ஸோ அதனால் அவளுக்கு வந்து தனியாக ஒரு டீம் வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க. அந்த கையில் அடிபட்டது அவங்க அப்பா அடித்தது அதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு நிறைய அடி உடம்புல இருக்க போல். நம்ம ஹீரோக்கே கஷ்டமாக இருக்குது. அப்போ டாக்ஸோ ரொம்பவே பாவம் தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே வீட்டில் காட்டுறாங்க அந்த அப்பா இருக்கால டாக்ஸியை போட்டு அடிக்கிறாரு. நீ வந்துட்டு ரொம்பவே மோசமாக இருக்க, இப்படி தான் நீ பண்ணுவியா, என் குடும்பம் மானமே போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீயும் உங்கள் அம்மா மாதிரியே தான் இருக்க, என்ன உங்கள் அம்மா வந்து செடியூஸ் பண்ண மாதிரி நீ அந்த பையனை செடியூஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அந்த மிஸ்டர்ஸ்க்கே டென்ஷன் ஆகிருது. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு நீங்கள் ரெண்டு பேரும் என் வீட்டில் இருக்க வேண்டாம், மொத்தம் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொன்ன உடனே அவளும் கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோட செக்ரட்டரி வந்து வேமா ஓடி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி டாக்ஸி வந்து ஒரு பெரிய பில்டிங் மேலேருந்து குதிக்க போகிறாங்க, நீங்கள் போய் காப்பாற்றுங்க அப்படின்னு. நம்ம ஹீரோ வேமா போயிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அவள் எல்லா உண்மையும் சொல்லிடுறா. நம்ம ஹீரோ நீ ஏன் கூட வந்து தங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணுறா. நம்ம ஹீரோக்கு இவன் மேலே டவுட்டாகவே இருக்கு, இவ தான் அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோ கேட்குறான் அப்போது என்னாச்சு நீ வந்து அந்த கிளாத் எடுக்க போனா அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது அவள் பொய் சொல்ல ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் நான் வந்து எப்படியும் தப்பிச்சு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன், அந்த ஆளுகள்லாம் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறா. பார்த்தா அவனுக்கு கால் வந்துடுது இந்த மாதிரி நம்ம ஹீரோயினை வந்து யாங் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு. அப்புறம் நெக்ஸ்ட் டே காய்ச்சாங்க நம்ம ஹீரோயின் ஒரு ஆர்ஃபனேஜ்க்காக ஃபண்ட் கேட்டிருப்பா இல்லையா. ஸோ அந்த பிளேஸ்க்கு போகிறான். அவங்க சொல்கிறாங்க எப்போவுமே இங்கே டாக்ஸோ வந்துட்டு எல்லா பிள்ளைங்களுக்கும் வயலின் வாசித்து காமிப்பா, அதுக்கப்புறம் எப்போவுமே அவள் தவறாமல் பணமும் இங்கே அனுப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அங்கே பார்த்து ஹீரோயின் வயலின் வாசித்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்கே போயிடுறான். அவன் கேட்குறான் நீ வாசிக்க தெரியுதில்ல, அப்புறம் ஏன் நீ அன்னைக்கு வாசிக்கலை அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் இப்போ நீ என்கிட்ட பணம் வாங்கி இங்கே வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் பண்ணிட்டு இருக்க, அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்துக்கெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா நான் தான் யாங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்ல, அப்புறம் அவன் எனக்கு இந்த பணத்தெல்லாம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு வந்து லைட்டாக ஜெலஸ் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ சொல்கிறா நீ நல்லா அதை ப்ளே பண்ணுவியா அப்படின்னு சொல்லும் போது அவள் சொல்கிறா ஒரு பையன் கூட நான் வாஸ்து பழகும் போது அவங்க வீட்டு ஜன்னல்லேருந்து என்னை பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. அது வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோட தம்பி தான் போல். அவன் பைனாக்குலர் வச்சு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோக்கிட்டையும் கொடுத்து நீ பாருன்னு சொன்னால் நம்ம ஹீரோ அதெல்லாம் வேணான்னு சொல்லியிருப்பா. அதெல்லாம் நம்ம ஹீரோ யோசித்து பார்த்துட்டு இருக்கான். நைட் போல் நம்ம ஹீரோ காரில் போயிட்டு இருக்கும் போது அவனுக்கு வந்துட்டு ஞாபகம் பாட்டி வந்து சொல்லியிருப்பாங்க போல் இந்த மாதிரி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்க்கையும் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அது உறுத்திட்டே இருக்குது. ஒருவேளை அந்த பொண்ணு டாக்ஸாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு அவன் ஹீரோயினை சேஸ் பண்ணி போகிறேன்னு அவன் கார் ஆக்சிடென்ட்டும் பண்ணி விட்டுறான். அப்போது ஹீரோயின் என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்கிறான் சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு அடிலாம் பற்றுக்குள்ள அதுக்கு மருந்தெல்லாம் வைக்கும் போது
கத்திட்டு இருக்கா. அப்போ டாக்டர் வந்து நீங்களே வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, நானே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ க்ளோஸாக போயிட்டு சொல்கிறா, என்னால் தானே அடிபட்டுச்சு, நானே இதை பண்ணி விட்றேன் அப்படின்னும் போது அவள் கையில் அடிபட்டு இருக்கதை நம்ம ஹீரோ ஒரு வழியாக பார்த்துறான். அவன் கேட்குறான், இது ஒரு வேலை என்னனால தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது அவள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். பார்த்தா நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அவள் தூங்கிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட செஸ்ல இருக்க மார்க்கை பார்க்கலாம் அப்படின்னு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது டாக்ஸி கால் பண்ணிட்டு, இங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது, நீ வா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி முழிச்சிட்டு தான் இருந்திருப்பா போல், வேணும்னே நம்ம ஹீரோ போக விட மாட்டேங்கிறா. அதனால நம்ம ஹீரோ அங்கவே தங்கிடுறா. இங்கே அந்த டாக்ஸி ரொம்ப டென்ஷனில் இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோ காணோம். அப்போ செக்ரட்டரி சொல்கிறாரு, இல்லை அவர் வந்துட்டு ஒரு 2 டேஸாக இங்கே வரல அப்படின்னு. அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிறது. ஸோ அந்த ஹோட்டல் ரூமுக்கு போனால் அங்கே நம்ம ஹீரோயின் ஸ்டைலாக உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு டென்ஷன் அவ்வளோ தான் தலை கேறி போயிட்டு அவள் சொல்கிறா, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அப்போ சொல்கிறான், என்னால் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதனால தான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம டாக்ஸிக்கு ஒன்றும் புரியலை. அப்போ அவள் கேட்குறா, அப்போ உனக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ, நான் அப்படி சொல்லலையே, நீங்கள் எடுத்து கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே அவள் சூப் கொண்டு வந்திருப்பா போல நம்ம ஹீரோக்காக. அதை வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து காலை கொடுத்தது போது எனக்கு அமைக்கி விட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டாக்ஸி வந்து ரொம்ப கோவத்தில் போனால. ஸோ அவளை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனால் அவள் வந்துட்டு ஒரு கேண்டில் ஏற்றுறா. அதுலேருந்து வர ஸ்மெல் வந்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி செடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ வேகமாக அங்கேருந்து கிளம்பணும்னு பார்க்குறான். எங்கள் ஹீரோயின் அந்த ஹீரோ கிட்டேருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹோட்டல் ரூமை விட்டு வெளியில் போயிடுறா. பார்த்தா வழியில் இந்த ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்க போட்டு ஹீரோயினை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அவள் அது வரைக்கும் சும்மா தான் இருக்கா. அவங்க அம்மா பற்றி தப்பாக பேசினோடனே ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு அவளும் அங்கே அடிச்சிடுறா. பார்த்தா அந்த டாக்ஸி வந்திருப்பா போல், அவள் வந்துடுறா. நம்ம ஹீரோ இதை பார்த்துடுறான். அவனுக்கு புரிஞ்சு போயிடுது டாக்ஸாவை வந்து இவங்க புள்ளி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிடுறான். இங்கே அந்த டாக்ஸி வந்துட்டு நம்ம ஹீரோட கிளாத் இருக்கும்ல, அதை கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அதுக்கு கூட ஸ்டாப் ஆகலை. ஸோ அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அடியெல்லாம் பட்டிருக்கோம்ல, ஸோ மருந்து போடக்கூட நம்ம ஹீரோ கிட்ட தைரியம் இல்லை. ஏன்னா ஹீரோயின் வந்து கோவத்தில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவன் போன உடனே டாக்ஸிக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பான் போல் அவங்க அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்து நல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துருந்துருக்கா. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. அவளுக்கு பசிக்குது, ஆனால் வழியில் போனால் நம்ம ஹீரோ இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூம்குள்ளேயே இருக்கா. நம்ம ஹீரோ அந்த வேலை பார்க்குறவங்கள வச்சுட்டு வேறோட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்க ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து டோர் கிட்ட வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஸ்மெல்லை பார்த்தாலே ஐயோ சாப்பிடணும் போல் இருந்துட்டு இருக்கு. இங்கே அந்த டாக்ஸியோட அம்மா டாக்ஸி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீ எப்படியாச்சும் அவனை வலையில் விழுக வச்சிரு, அதுதான் நமக்கு நல்லது, இல்லைனா நீ தான் லாஸ்ட்டில் போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த டாக்ஸியும் ஓகே சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ கம்பெனியில் இருக்கும் போது அங்கே யாங் வந்துடுறான். அவன் சொல்கிறான், நீ திரும்ப திரும்ப நீ டாக்ஸாவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத, ஆல்ரெடி அவள் வாழ்க்கையே ஒன்றால் தான் போச்சுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு எதுவும் புரியல. அவன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது அவன் ஒரு பஞ்ச் விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினுக்கு யாரோ கேக் சென்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தா அது யாங் தான் போல. அவன் அதுக்குள்ளே ஒரு நோட்ஸ் வச்சு சென்ட் பண்ணியிருக்கான், உன்னை கண்டிப்பாக நான் வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நைட் போல் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அந்த நோட்ஸ் காமிச்சிட்டு, நான் ஒன்றும் இங்கே சித்திரவதெல்லாம் படுத்தலையா, எதுக்கு இந்த மாதிரிலாம் நீ பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லையா, நான் வந்துட்டு உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோயினுக்கு அது கஷ்டமாகுது. அவள் வந்து ஹீரோ கையை பிடிக்கிறா. நான் அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு. அவங்க வந்து இப்போ சரியாகிட்டாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்காக அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அங்கே பார்த்தா அவங்க அப்பா வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. பிகாஸ் நம்ம ஹீரோ வந்துட்டு இவ்வளோ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ அப்படின்றனால அந்த டாக்ஸி வந்து நம்ம ஹீரோ கிட்ட இந்த கிளாத்தும் கொடுத்தாரு. அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த கிளாத்தை நம்ம எங்கே போட்டோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. டாக்ஸி எடுத்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது போல். நம்ம ஹீரோ அதை கண்டுபிடிச்சிட்டு வேணும்னே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, அந்த கிளாத்தை நீ என்ன பண்ண, இப்போ எனக்கு அது கையில் வரலனா உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் இங்கே தான் போட்டேன், நான் இப்போ அதை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அவளை பிடிச்சிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த டாக்ஸி கொடுத்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்துட்டு அவளுக்கு ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறம் சொல்கிறான், 5 இயர்ஸ்க்கு முன்னாடி டாக்ஸி தான் என்கிட்ட இதையும் வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு அப்போ தான் புரிய வருது, அந்த டாக்ஸி வந்து எல்லாத்தையும் போய் சொல்லி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் அவன்கிட்ட எந்த உண்மையும் சொல்லலை. அதுக்கப்புறம் அவங்க பாட்டியை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. அவங்க பாட்டிக்கு வந்துட்டு ஃபூஷிங் எப்படியாச்சும் ஹீரோயினுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுன்னு தான் தோணுது போல். அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து கெஸ்ட்டெல்லாம் வீட்டுக்கு நிறைய பேர் வர போகிறாங்க, அதனால டாக்ஸும் ஃபூச்செங்கும் ஒரே ரூமில் தான் தங்க போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பாட்டிக்கிட்ட ஃபூச்செங் கேட்குறா, நாங்கள் அப்படி தான் மேரேஜ் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு போயிட்டு, நீ எதுக்கு மேரேஜுக்கெலாம் ஓகே சொல்லிட்டு இருக்க அப்படின்னும் போது அவன் நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு ஹீரோயினை தூக்கி
தூக்கிட்டு ரூமுக்கு போயிடுறான். அவளை கிஸ் பண்ண போகும்போது அவள் கத்துறா. அதுக்கப்புறம் நான் டாக்ஸி கிட்ட சொல்லி தந்துடுவேன் உன்னை பற்றி அப்படின்னும் போது, நீ சொல்லு அவளுக்கு எனக்கும் நடுவில் எதுவுமே இல்லையா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்கே டாக்ஸி வந்து நம்ம ஹீரோ கூப்பிட்ற சத்தம் கேட்குது. அங்கே 2 பேரும் போகிறாங்க. அவள் அவங்க 2 பேரும் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அப்போது நம்ம ஹீரோயின் வேணும்னே நீங்கள் உள்ளே வாங்க நம்ம அங்கே உட்காந்து பேசலாம் அப்படின்னு ஒரு மாதிரி பேசும்போது நம்ம டாக்ஸிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவள் சைலண்ட்டாக நின்று பார்த்துட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு பைத்தியக்காரி அந்த மாதிரி தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு டாக்ஸை 2 பேரையும் கூப்பிட்டு ஷாப்பிங் போகிறான். அங்கே பார்த்தா நம்ம டாக்ஸிக்கு பிடிச்சதெல்லாம் அவன் வாங்கிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் டாக்ஸி கிட்ட ரொம்பவே தேங்க்யூ டாக்ஸாவுக்கு எதெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி நீ சூஸ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வழியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் வாங்கின ரிங் எல்லாம் போட்டு பார்க்க போகிறான். ஆனால் ஹீரோ வந்தோடனே அதை அப்படியே மறைச்சி வச்சுக்கிறா. அப்போது நம்ம ஹீரோ வந்து கேட்குறான் உனக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ எனக்கு உன் ப்ராப்பர்ட்டிஸ் மேலேயும் இஷ்டம் கிடையாது ஒன்றும் இஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கேட்குற அந்த ஆர்ஃபனோட இதை வந்து இவளுக்கே எழுதி கொடுத்துட்டான் போலாமல் எப்படியோ அதை வாங்கி நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்தோன்னே ஹாப்பி ஆகுது. அப்போ அவன் சொல்கிறான் நீ வந்துட்டு ஏதோ ஒன்று மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் நான் என் மேலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் நான் என்ன தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான் இல்லை நீ வந்து என்ன தான் லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் வந்து சிரிக்கிறா. அப்போ அவன் கிஸ் பண்ணுறான். அப்புறம் அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் சொல்கிறா இப்போ இல்லை எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சரி ஓகே நீ எதுக்கும் கவலைப்படாத இதுக்கப்புறம் தான் நான் உன் கூட இருக்கேன்ல நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட வீட்டில் வந்து அங்கே டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவை கொலை பண்ண மாதிரி இவளையும் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாத்தில் விஷத்தை வச்சுருப்பாங்க போல். ஆனால் ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டு போலீஸ் அங்கே வர சொல்லிடுறா. அவங்க வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வெளியில் போயிட்டு நம்ம ஹீரோவும் மனசு விட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எல்லா உண்மையும் சொல்லிடுறா. அப்போது ஹீரோ சொல்கிறா எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே டவுட்டு தான் ஏன்னா டாக்ஸி வந்துட்டு சொல்கிறதெல்லாம் பொய் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அந்த டாக்ஸி இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு டென்ஷன் ஆகிடுது. அவள் சில ஆளெல்லாம் ஹையர் பண்ணிவிட்டு ஹீரோயினை கிட்னாப் பண்ணுறதுக்கும் முடிவு பண்ணிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் ஆர்ஃபனில் இது பண்ணும்போது அங்கே க்ளீனிங்க்கு சில ஒர்க்கர்ஸ்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்கள பார்க்கலான்னு சொல்லி போனால் அவங்க வந்து நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. ஸோ அவங்க போயிட்டு அவங்கெல்லாம் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க வந்துட்டு நீ ஒழுங்காக எங்கள் கூட நீயும் வரலனா நான் வந்துட்டு இவளை கொலை பண்ணிடுவோன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் அதில் ஏறிக்கிறான். ஸோ ஸ்டார்டிங்கில் எப்படி 2 பேர்த்தையும் கிட்னாப் பண்ண மாதிரி இப்போ இவங்க 2 பேர்த்தையும் கிட்னாப் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி எப்படியோ அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க. போலீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த வேலையை பார்த்துட்டு டாக்ஸி தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே சண்டை போட்டுட்டு இருந்தனால ஹீரோக்கு பலமாக அடிபட்டுருது. நம்ம ஹீரோவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒன்றும் இல்லை அவள் நல்லா தான் இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. பிகாஸ் நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னும் முழிக்கலை அப்படின்னு அவள் வந்துட்டு சொல்கிறா. ஸ்டார்டிங்கில் எனக்கு அடிப்பட்டு நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் இப்போ நீ ஹாஸ்பிட்டலில் இருக்க நான் வந்து உன்கிட்ட எப்போவுமே சொல்லது கிடையாது நான் அப்போலேருந்தே உன்னை லவ் தான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கான டைம் எப்போ வரும் தான் காத்துட்டு இருந்தேன் ஆனால் இப்போன்னு பார்த்தா உனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன் வேகமாகவே எந்திரி அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அவளுக்கு கிஸ் கொடுத்துட்றான். பார்த்தா ஹீரோ முடிச்சுட்டு தான் இருந்திருப்பான் போல். ஹீரோயின் சொல்கிறா நீ இப்போ கூட என்னை இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இப்போ சேர்ந்துடுறாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா அந்த ஆர்ஃபனேஜை போய் நம்ம ஹீரோயின் நல்லா நடத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனோட அப்பா மென்டல் ஆகிட்டாரு போல். அவரையுமே அந்த ஆர்ஃபனில் வச்சு இவங்க பார்த்துக்கிறாங்க. இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.